வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா அமெரிக்கா பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பாகிஸ்தானுடைய இந்தியாவோட பிரச்சனை, இப்போ பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் பஹல்காமில், அதன் பிறகு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு, அமெரிக்காவை நம்ப முடியுமா, அமெரிக்கா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு. இந்த தாக்குதல் நடக்கும்போது அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அவருடைய மனைவி உஷா வான்ஸ் மற்றும் அவருடைய குழந்தைகள் குடும்பமாக எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க. அப்போவே அதுக்கு ஒரு கண்டனத்தை அவர் தெரிவிச்சிருந்தாரு, ஆறுதலும் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ஜேடி வான்ஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் இந்தியா பாகிஸ்தான் பற்றி சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அவரோட பதிலில் நிறைய மெசேஜ் இருக்கு. என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் அப்படின்றத அவர் தெளிவாகவே சொல்றாரு. ரெண்டாவது, இந்த தாக்குதலை சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுக்கு பாகிஸ்தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், வேற ஆப்ஷனே பாகிஸ்தானுக்கு கிடையாது. மூணாவது, இந்தியா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் வாங்க, ஆனால் இது ஒரு ப்ராடர் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும், ஒரு மிகப்பெரிய போராகாமல் பார்த்துக்கணும் இந்தியா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ட்டு நல்லா கவனிங்க. இந்த இடத்துக்குள்ள ட்ரம்ப் அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனைப்பா, அவங்க பேசிக்குவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, 1000 வருஷமா சண்டை போட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவர் தலை கடந்து போயிட்டார். இப்போ ஜேடி வான்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றது 3 விஷயம். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு, அதனால இந்த தாக்குதலை சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுக்கு பாகிஸ்தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த வேட்டையாடுறது, ஹண்டிங் டவுன் அப்படின்ற போது அங்கே விசாரணைன்ற வார்த்தையே கிடையாது. ஸோ இவங்க பாகிஸ்தான் கேட்டு இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி விசாரணை வேணும், நியூட்ரல் விசாரணை வேணும், இதெல்லாம் அமெரிக்கா தூக்கி குப்பையில் போட்டாங்க. யார் செஞ்சாங்களோ அவங்க கொல்லப்படணும், அதுக்கு நீ ஒழுங்கு முறையாக போய் உதவி செய் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய இது. இந்தியா எடுக்கக்கூடிய ஆக்ஷன் நியாயமானது அப்படின்றது மிக முக்கியமான பாயிண்ட். ஆனால் இது ஒரு ப்ராடர் கான்ஃப்ளிக்டா, ஒரு மிகப்பெரிய போரா கொண்டு போக வேண்டாம், இந்தியா ஷுட் நாட் அப்படின்றத அவர் ஒரு அறிவுரையும் சொல்றாப்புல. இப்போ பேசிக்கலாக சம்மரைஸ் என்னன்னா, அடின்னு அடிங்க பாகிஸ்தானை, ஆனால் ஒரு முழு யுத்தமாக மட்டும் மாத்திர வேண்டாம் அப்படின்றது தான் இது. இவங்க உலக அமைதிக்காக ஜேடி வான்ஸ் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் இவங்களோட பேச்சை மதிக்காட்டி $1.3 பில்லியன் அமெரிக்காவுடைய அந்த பெயில் அவுட், ஐஎம்எஃப் உடைய பெயில் அவுட், ஐஎம்எஃப் கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்கா தான், அது காலியாயிரும். ரெண்டாவது, இவங்க F-16க்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸு மெயின்டெனன்ஸு அதுவும் காலியாயிரும். அமெரிக்காவை பாகிஸ்தான் எந்த காலத்துலையுமே முறைச்சிக்க முடியாது. இந்தியா கூட சில இடங்களில் டஃப்பான நெகோசியேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சர்வ வல்லமைப்படுத்த ஒரு வல்லரசு பாகிஸ்தானை கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் சைனாவும். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவை எதிர்த்து இவங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவை பதில் தாக்குதல் கொடுக்கறதுக்கு கிரீன் சிக்னல் அமெரிக்கா கொடுத்துருச்சு. அமெரிக்கா அதில் தலையிடாது, அந்த பதில் தாக்குதலுக்கு உண்டான உதவிகளையும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. காஷ் பட்டேலாக இருக்கட்டும், இல்லை துல்சி கபாடாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுடைய ட்விட்டர் பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கால் அவுட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய கிரீன் சிக்னல் பாகிஸ்தானை மிதிக்கிறதுக்கு கிடைச்சிருச்சு இந்தியாவுக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நேரடியாக பிளேம் பண்ணுறாங்க. பட்டான்கோட்டில் விசாரணைகள் இருக்கணும், புல்வாமாவில் விசாரணைகள் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த அமெரிக்கா இப்போ நேரடியாக பாகிஸ்தான் தான் காரணம், அதனால் அந்த சம்மந்தப்பட்ட தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுக்கு நீ உதவி பண்ணி தான் ஆகணும்ன்ற ப்ரெஷரை கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ சைனாட்ட ஓடி இருக்கிறாங்க. இவங்களோட அதிகாரிகள்லாம் போயிட்டு சைனாட்ட ஓடிருக்காங்க. ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து எல்லாரும், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, இந்தியாகிட்ட பேசுங்க, உங்களுக்கு தான் ட்ரேடெல்லாம் இருக்குல்ல, நீங்களும் அவங்களும் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய இன்னும் உள்ள அர்த்தம் என்னன்னா, சின்ன ஒரு வார், ஒரு 10-15 நாளுக்குள்ள இதை முடிச்சிருங்க இந்த பிரச்சனையை, பதில் தாக்குதல் எங்க அடிக்கணுமோ அடிச்சுக்குங்க, ஆனால் ஒரு பெரிய போர் வேண்டாம் அப்படின்றது. இப்போ இதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னொரு 4-5 மாதங்களுக்குள்ள இந்தியா US உடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ட்ரேட் டீல் சைன் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் $26 பில்லியன் அளவுக்கான ட்ரேட் டீலை இந்தியாவும் அமெரிக்காவும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது ஒரு முழு ட்ரேட் டீல் வந்ததுன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரியில் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி பிரச்சனை இருக்காது. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, குவாட் இப்போ ரீஆக்டிவேட் ஆகுது. குவாடோடைய இந்த முறை குவாடோடைய சம்மிட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறது இந்தியா. அதில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வருவார், ஜப்பானுடைய பிரதமர் வருவார், ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் வருவார். கூடவே இவங்க பேசி முடித்த பிறகு குவாட், இந்த 4 நாடுகளுடைய மிகப்பெரிய இராணுவ போர் ஒத்திகையை நம்ம பார்க்கலாம். இதே இந்தியன் ஓஷனில், இந்து மகாசமுத்திரத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது.
எங்கேயாவது ஒரு இதில், ஏன்னா இந்த பாகிஸ்தான் போன்ற ஒரு பொறுக்கி தேசத்துக்கு அணு ஆயுதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானது. எங்கேயாவது அணு ஆயுதத்தில் போய் இது முடிஞ்சிடக்கூடாதுன்ற அந்த சின்ன கவலையுமே அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்தியாவை அணு ஆயுதத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற போது இஸ்லாமாபாதை இந்தியா கைப்பற்றுச்சு, ராவல்பிண்டியை கைப்பற்றுச்சு அப்படின்ற போது அதுதான் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஓடி ஒளியறதுக்கு இடமே கிடையாது. நம்ம இந்த வடிவில் பறத்துல மாதிரி இதுக்கு பாருங்க எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லைன்ற மாதிரி தான் பாகிஸ்தான் நிலைமை இருக்குது. அப்போ அந்த வரைக்கும் புஷ் பண்ண வேணாம் அப்படின்றது தான் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இப்போ பிஓகேவே மீட் எடுக்கணுங்கிற வாய்ப்பாக பயன்படுத்துமா இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் பயன்படுத்தாது. ஏன்னா அதற்கு உண்டான ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இன்னும் நெருங்கி வரலை. இவங்களை இன்னும் ஃபர்தராக வீக் பண்ணிட்டு இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக உள்நாட்டில் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய கில்கிட் பால்டிஸ்தானாக இருக்கட்டும், பாகிஸ்தான் இருக்கட்டும், இந்த மக்கள் போராடி இந்தியா ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வாக் ஓவர் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வெகு விரைவில் வரும். 2 வருடத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியா தேவையில்லாமல் நம்மளோட ரிசோர்ஸஸை போய் இங்கே டெப்ளீட் பண்ணக்கூடாது. பதிலடி நிச்சயமாக கொடுக்கணும், கடுமையான பதிலடியாக இருக்கணும், மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இந்த இடத்துல பிஓகேவை மீட்டெடுக்கக்கூடிய அந்த இதுன்றது கனின்றது இன்னும் முழுவதும் ரைப் ஆகலை அப்படின்றது தான் இது. அமெரிக்காவுமே இதுதான் சொல்கிறாங்க. இப்போ வேற என்ன ரீசன்ஸ் இருக்குது அமெரிக்காவுடைய இந்த திடீர் அக்கறை இந்தியா மேலே? போர் வேணாம், அடின்னு அடிங்க, ஆனால் போர் வேணாம், முழு லெவலில் போர் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சைனாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றது அமெரிக்காவுடைய மொத்த அரசியலுமே இனி வரக்கூடிய காலங்களில் சைனாக்கு எதிராக தான் இருக்க போகுது. சைனாவை எதிர்க்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான இடம் இந்து மகா சமுத்திரம். இண்டோ பசிபிக் ரீஜனில் அந்த இண்டோன்ற வேர்டு இல்லாமல் அமெரிக்காவால் இங்கே எதுவும் பண்ண முடியாது. 100 நாடுகள் கூட அவங்க கூட்டணி வைக்கலாம். இந்தியா தேவை. 3700 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லையை கொண்ட நாடு, இந்திய சீன எல்லை கொண்ட நாடு இந்தியா தான். வேற எந்த நாட்டுக்கும், ரஷ்யாவை தவிர எந்த நாட்டுக்கும் இவ்வளோ பெரிய பார்டர் சைனாவோட கிடையாது. ஸோ இந்தியா இல்லாமல் இராணுவ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, வர்த்தக ரீதியாகவும் சரி, அமெரிக்காவால் சைனாவை எதிர்க்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. 2வது, இந்த நேரத்தில் நம்ம போய் ஒரு யுத்தத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளோட மிலிட்ரி மாடர்னைசேஷன் அப்படின்றது கொஞ்சம் பின்தங்கும். கடந்த 4 இராணுவ பட்ஜெட்டை நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இந்தியாவோட கடற்படைக்கு அதிகமான நிதி ஒதுக்கிடப்படுது. அதே மாதிரி அதிகமான கப்பல், இது வரைக்கும் வரலாற்றே இல்லாத அளவுக்கான கப்பல்களை இந்த கடந்த ஒரு 8 வருடங்கள் நம்ம கட்டியிருக்கிறோம். இன்னும் கப்பலோடைய உற்பத்தி அப்படின்றது இன்னும் அதிகமாகிட்டே போகுது. இப்போ ஸ்கார்பின் சப்மரீனாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவோட டெக்னாலஜியாக இருக்கட்டும், இத்தாலியோட கூட்டு தயாரிப்பாக இருக்கட்டும், பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் போயிட்டு இருக்கு. ஒரு வலிமையான கடற்படை சைனாவை மலாக்கா ஸ்ட்ரைட்லேருந்து, அதாவது ஆல்மோஸ்ட் தென்சீன கடல் பகுதி டு மலாக்கா ஸ்ட்ரைட், சேனல் 13, இந்த பக்கம் மாலத்தீவில் ஆரம்பித்து கல்ஃப் ஆஃப் ஒமன் வரைக்கும் இந்த மொத்த ஏரியாவையும் இந்தியாவுடைய கடற்படை டாமினேட் பண்ணணும் அப்படின்றதான் இந்தியா அமெரிக்காவுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம். ஸோ இந்த இடத்துல நம்ம போயிட்டு ஒரு யுத்தம் ஃபுல்லாக போகும் பொழுது இந்தியா இந்த இடத்துல போய் உள்ள ரிசோர்ஸ் போயிடக்கூடாது, இந்தியா போய் மாட்டிக்க கூடாது அப்படின்றத அமெரிக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. உங்கள் ரிசோர்ஸஸை இந்த மாதிரி பிச்சைக்கார நாட்டுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் சிம்பிளான ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. சைனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தங்களை நோக்கி வருவாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இடையில உக்ரைன் ரஷ்யா போர், பைடன் செஞ்ச அந்த முட்டாள்தனம் சைனாவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸை கொடுத்தது. அந்த இடைப்பட்ட 3 வருட காலங்களில் அவங்க இராணுவத்தை பயங்கர ஃபாஸ்ட்டாக நவீனமயமாக்கினாங்க, அதுக்கான செலவையும் பண்ணாங்க. அதன் பிறகு அக்டோபர் 7 போன வருடம் ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல், ஒரு வருடம் மீண்டும் அமெரிக்கா போய் அங்கே ஸ்ட்ரக் ஆனாங்க. சைனா இந்த இடத்துலையும் தப்பிச்சுக்கிச்சு. ஹமாஸுக்கு நேரடியாக சீனா உதவிகள் செஞ்சுருக்கு. அந்த ஹமாஸ் ராக்கெட்டுகளை யூஸ் பண்ணப்பட்ட ஸ்டீல் டியூப்ஸ் எல்லாமே சீனாலேருந்து வந்துச்சு, அதுக்குண்டான வெடிப்பொருள் எல்லாமே சீனாலேருந்து வந்துச்சு. இதுக்குண்டான இது எல்லா எவிடன்சஸுமே அமெரிக்காட்டையும் இஸ்ரேல்ட்டையும் இருக்குது. இப்போ அந்த 2 போரும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ அடுத்தது இந்த நாடுகள் எல்லாம் போக போகிறது சீனாவுக்கு எதிராக தான், இந்தியா உட்பட. அது சீனாவுக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்கள வர்த்தக ரீதியாக வீக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த டாரிஃப் கேமே ட்ரம்ப் ஆரம்பிச்சது. இப்போ இந்த நேரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு யுத்தத்தில் போய் தன்னோட மிக முக்கியமான கூட்டாளி வேற இடத்துல டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த உள்நோக்கம் அமெரிக்காவுக்கு தெளிவாக இருக்குது. ஸோ பதில் தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு இந்தியா தாக்கும் அப்படின்றதான் என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கணிப்பு. பதில் தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு என்ன இந்தியா பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அவாக்ஸ், இந்த விமானம் மூலியமா கண்காணிக்கக்கூடிய ரேடார் பொருத்தப்பட்ட விமானங்கள், அதை சுட்டு வீழ்த்தினாங்க. அதை முதல்ல இந்தியா தாக்கி அழிச்சிருச்சுன்னா பாகிஸ்தான் நினைச்சாலும் நாளைக்கு விமானப்படை எடுத்துட்டு உள்ள வர முடியாது. ஏன்னா விமானம் பறக்கிறதுக்கு கண்ணு தேவை, அந்த கண்ணு தான் ரேடாரு. கண்ணை நோண்டி எடுத்துருச்சு இந்தியானா பாகிஸ்தானால ரிட்டாலியேஷன் பண்ணவே முடியாது.
அதன் பிறகு பாகிஸ்தான் அதோட போக்கில் விட்டுறலாம், அதுவா அழியக்கூடிய வேலை அது பார்த்துக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனாக்கு இந்தியா அமெரிக்கா ரொம்ப கிட்ட வர்றது ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த கடந்த 3 மாத காலங்களில் இந்தியாவும் சீனாவும் நண்பர்கள், யானையும் டிராகனும் நண்பர்கள், நம்ம எல்லாம் வந்து ஒன்னா இருக்கணும், சைனாவை எதிர்த்து அமெரிக்காவை எதிர்த்து இருக்கணும், ஏசியாவுடைய மிகப்பெரிய சக்திகள், மிகப்பெரிய கலாச்சாரம், பார்டர் பிரச்சனை நம்ம முடிச்சுக்கலாம்பா, கல்வானை விட்டு நாங்கள் வந்து ரொம்ப தள்ளி போயிடுறோம், இங்கே ரொம்ப அமைக்கபெல்லாம் முடிச்சுக்கலாம், இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானோட ஒரு டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்றது என்னன்னா, சைனா அந்த பக்கம் எதிர்த்து ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான் இந்தியா டூ ஃப்ரண்ட் வார்ன்ட்டு. இன்னி வரைக்கும் இந்திய சீன எல்லையில் இந்த கடந்த ஒரு 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா பின் ட்ராப் சைலன்ஸ், எல்லாமே அமைதியாக தான் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கேம் என்னன்றதை புரிஞ்சுக்கும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய பேக்கப் பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு இருக்கு. சிபக் அங்கே காலி பண்ணுறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சிபக்கில் அது போட்டப்பட்ட $65 பில்லியன் பணம் திரும்ப வராது அப்படின்றது சீனாவுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆப்கானிஸ்தானோட நேரடி அலைன்மெண்ட்ல இந்தியாவும் இருக்கு, சைனாவும் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் இன்னைக்கு ரெலவென்ட் கிடையாது உலக வரைபடத்தில் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. பதிலடி நிச்சயமா இருக்கும். ஒரு முழு யுத்தத்தை நோக்கி போகாத அளவுக்கு காலிபிரேட் பண்ணப்பட்ட ஒரு பதிலடியாக தான் இருக்கும். அப்படி அவங்க போக நினைச்சா கூட அதை முறியடிக்கிற அளவுக்கு ஒரு வியூகத்தை இந்தியா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸுமே டேட்டு டைம் உட்பட ரெடியாக இருக்கு அப்படின்றத என்னுடைய கணிப்பு. எப்போ அப்படின்றது நம்ம செய்திகள் வரும்போது பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.